பியார் பிரேமா காதல் டைரக்டர் இளன் டைரக்ஷன்ல கவின் நடிச்சிருக்க ஸ்டார் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மூஞ்ச வச்சிக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்றேன்டா. இந்த படத்தோட ட்ரெய்லர் படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருந்தது. அந்த ட்ரெய்லரோட ரீச்னால இந்த படத்துக்கு ஒரு வேற லெவல் ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. ட்ரெய்லர்ல ஹைலைட்டா இருந்த பாரதியார் சீனோட தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த சீன்லயே ஒரு நல்ல ப்ராமிசிங்கான படம் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை டைரக்டர் கொடுத்துறாரு. பாக்குறவங்க பூரா ஓ மீசிய மறந்துடணும், நீ மட்டும் ஓ மீசிய மறைச்சிட்ட, நீ ஜெயிச்சுடா. கவினோட முந்தைய படங்கள் விட இந்த படத்துல பயங்கரமா ஆக்ட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஷாட்ல இருந்து கடைசி ஷாட் வரைக்கும் அவரோட ஆக்டிங் தான் இந்த படமேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த படத்துக்கு இன்னொரு படம் கவினோட அப்பாவா நடிச்சிருக்க லாலோட கேரக்டர். அவரோட ஆக்டிங், அவர் பேசுற டைலாக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அவர் மட்டும் இல்லாம கவினோட அம்மா கேரக்டர் நடிச்சிருக்கவங்களும் நல்லாவே நடிச்சிருப்பாங்க. சினிமால ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிற ஒருத்தரோட லைஃப்ல நடக்கிற ஸ்ட்ரகிள்ஸ், அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மெயின் ஸ்டோரி. அவரோட ஸ்ட்ரகிள்ஸ், சினிமாக்கு சான்ஸ் கேட்டு போற சீன்ஸ் எல்லாமே இன்ஸ்பைரிங்கா எடுத்திருந்தாரு டைரக்டர். அதே மாதிரி கவின் அவங்க ஃபேமிலியோட இருக்க சீன்ஸும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் இந்த படத்துல வர லவ் போர்ஷன்ஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி லவ் போர்ஷன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் லேகா இருக்கிற மாதிரி இருக்கு. படத்துல மொத்தம் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. 2 பேத்துக்கும் தனித்தனியா டூயட் சாங்ஸ், அவங்களுக்குன்னு லென்த்தியான லவ் ட்ராக்னு கொஞ்சம் அதை ட்ராக் பண்ணிட்டாரு. அதை மட்டும் குறைச்சிருந்தா படத்துல எந்த மைனஸுமே இல்லாம இருந்திருக்கும். அப்புறம் படத்துக்கு இன்னொரு பில்லர் யுவனோட மியூசிக். இந்த படத்துல நிறைய இடத்துல யுவன் சம்பவம் பண்ணிருக்காரு. ஒவ்வொரு சீனுக்கு ஏத்த மாதிரி நிறைய ரைஸ் அப் பிஜிஎம்ஸ் போட்டு படத்தையே யுவனோட மியூசிக்கால தூக்கி நிறுத்திட்டாரு. அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த படத்துல 3 சர்ப்ரைஸ் இருக்கு, அது யாரும் ரிவீல் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ நானும் எதையும் ரிவீல் பண்ண போறதில்ல. பட் அது 3மே ஒர்த்தான சர்ப்ரைஸ். அதை நீங்க பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் கிக்கா இருக்கும். அந்த 3 சர்ப்ரைஸ்க்காகவே இந்த படத்தை திரும்பி பார்க்கலாம்னு தோன்ற அளவுக்கு 3மே ஒர்த்தான சர்ப்ரைஸ். படத்துல நிறைய சீன்ஸ் இன்ஸ்பைரிங்கா இருக்கும். முக்கியமா இன்டர்வலுக்கு முன்னாடி வர சீன், கவின் பாம்பேல இருக்க போர்ஷன்ஸ், அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு சிங்கிள் ஷாட் சீன் கவின் பண்ணிருக்காரு. அதுக்கு அவருக்கு ஸ்டாண்டிங் அவேஷன் தான் கொடுக்கணும். ஆக்டிங்ல தியேட்டரே அலற விட்டாரு. கவின் அவரோட சினிமா கெரியரை கரெக்டான ட்ராக்ல கொண்டு போயிட்டு இருக்காரு. அடுத்த லைனப்ஸுமே ஆக்டிங் ஓரியன்டா தான் வச்சிருக்காரு. ஒரு ஆக்டருக்கு கெரியர் ஸ்டார்டிங்ல டாடா ஸ்டார் மாதிரி படங்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கவினுக்கு கிடைச்சிருக்கு. அவருமே அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி தான் ஒரு ப்ராமிசிங்கான ஆக்டர்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு. சோ ஸ்டார் படத்துல வர லவ் போர்ஷன்ஸ் மட்டும்தான் லேக். அந்த லேக மட்டும் வச்சுக்கிட்டு இது ஒரு சுமாரான படம் அப்படின்னு நம்ம பிராண்ட் பண்ணிட முடியாது. படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நிறைய நல்ல சீன்ஸ் இருக்க ஒரு படம் பார்த்த ஃபீல் நம்ம கொடுக்கும். ஜெயிக்கிற வரைக்கும் எனக்கு யாரும் வேண்டாம். இந்த படத்துக்கு சினி பிளாட்ஃபார்மோட ரேட்டிங் 5க்கு 4. ஸோ இந்த படம் பார்த்தவங்க உங்க ரிவ்யூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.